Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல steamed chocolate cake எப்படி ஈஸியான மெத்தட்ல செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 300 கிராம் மைதா எடுத்துர்க்கேன். 1/3 கப் கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது லைட்டா mix பண்ணி விட்டுக்கலாம். 1 கப் sugar சேர்த்துட்டு mix பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். 1/3 கப் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இது லைட்டா mix பண்ணதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா mix பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா லாஸ்டா வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்பதான் கேக் நல்லா சாஃப்ட்டா வரும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்ல, விஸ்க் இல்லனா கூட பிரச்சனை இல்ல. ஃபோக் வச்சு ஒரு 10 minutes நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட் பண்ண கேக் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இப்போ கேக் மிக்ஸ் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துர்க்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்ஸை இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இப்போ லைட்டா தட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு டைட்டா கவர் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லனா கூட நீங்க அப்படியே ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் டின்னை இது உள்ள வச்சிரலாம். இப்போ மூடி போட்டு கவர் பண்ணிட்டு 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுக்கணும். நீங்க யூஸ் பண்ற பாத்திரத்தை பொறுத்து ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை வேகலனா எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டா 45 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தனா கேக் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா தான் கேக் டின்ல இருந்து வெளியே எடுக்கணும். இப்போ நல்லா கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. நம்ம கேக் டின்ல இருந்து வெளியே எடுத்துறலாம். பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கேக் நல்லா சூப்பரா சாஃப்ட்டா வந்திருக்கு. இப்போ சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கோ இல்ல சாக்லேட் சாஸோ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட்ல சாக்லேட் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாக்லேட் ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சாக்கோ சிப்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளவுதான், டேஸ்டியான ஸ்டீம்டு சாக்லேட் கேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ணும்போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. பாருங்க, டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.